நான் எடுத்திருக்க புக்கோட பேர் வந்து நீங்களும் வெற்றி பெறலாம். இதை எழுதினவர் யார் அப்படின்னா கே சிவராமன். இவரை பத்தி சொல்லணும்னா இவர் ரயில்வேல ஆபீஸ் சூப்பரண்டா இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் தஞ்சை மாவட்டம் நீடாமங்கலம் என்ற கிராமத்துல 1939 பிறந்தவர். இவர் வந்து மாணவ பருவத்திலேயே வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காரு. இவர் வந்து ஆனந்த விகடன், கல்கி, குமுதம், கலைமகள், தினமணி கதிர் போன்ற பிரபல இதழ்கள்ல நகைச்சுவை கதைகளை வந்து கேசி என்ற புனைப்பெயர்ல வந்து எழுதியிருக்காரு. கல் என்ற சிறுகதை வந்து நகைச்சுவைக்கான சிறப்பு பரிசு பெற்றதா சொல்லப்படுது. சோ நம்ம ஆத்தர் வந்து இந்த புக்ல வந்து டாபிக்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. நான் வந்து இதுல ஒரு 9 டாபிக்ஸ் தான் எடுத்து பேச போறேன். என்ன அப்படின்னா, நாம் நாமாக இருக்க வேண்டும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு பழம்பெரும் கவிஞர் ஒருவர் சொல்லியிருக்காரு. இந்த மானிட பிறப்ப பிறந்த ஒவ்வொருமே இந்த அரிய காலகட்டத்துல எவ்வளவு சிரமப்படுறோன்றதை நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்ல உணர்ந்திருக்கிறோம். இன்றைய தேதியில வந்து ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய எதிர்காலத்தை ஃபியூச்சரை வந்து சூப்பர் ஃபாஸ்ட் கார், அதுவுமே வந்து டிரைவரே இல்லாத கார் அப்படின்றாரு. நீங்க தான் வந்து அதுக்கு டிரைவரா இருக்கணும். நீங்க வந்து மத்தவங்களை வந்து வண்டி ஓட்ட விட்டுட்டு நம்ம ஹாயா சீட்ல உட்காந்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம செல்ல வேண்டிய திசையில வந்து சரியா போய் சேர முடியாது, சுலபமா போய் சேர முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. சோ நமக்காக மத்தவங்களை வந்து முடிவு எடுக்க விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ நம்ம எதிர்காலத்துல நம்ம என்ன ஆகணும்ன்றத நம்ம தான் டிசைட் பண்ணோம், மத்தவங்க கிட்ட அந்த டிசைட் பண்றதை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ நெக்ஸ்ட் வந்து சார்லி சாப்ளின் அப்படின்றவரு எவ்வளவு பெரிய நடிகர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சினி இண்டஸ்ட்ரியில வந்து ஜாயின் பண்ணி அவர்கிட்ட ஒரு சான்ஸ் கேட்கும் போது டைரக்டர் வந்து என்ன சொன்னார்னா, அப்ப இருந்த ஃபேமஸா இருந்த ஜெர்மன் நடிகரை போல நடிச்சு காட்ட சொல்லியிருக்காங்க. பட் அவர் போல நடிச்சு காட்டும் போது மக்கள் மத்தியில வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸா அவர் ஆகல. இதுவே அந்த அவருடைய பாணியை விட்டுட்டு இவருடைய சொந்த ஸ்டைல்ல வந்து இவர் நகைச்சுவை ததும்ப இவரை நடிச்சு காட்டும் போது மட்டும்தான் வந்து மக்கள் மத்தியில வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சதா சொல்லப்படுது. சோ அவரா இருந்தாரு, அதனாலதான் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நடிகரா வந்து மாறினாருன்ற மாதிரி சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து நம்மூர் ஜிடி நாயுடு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஆரம்ப காலத்துல அவர் இறந்த போது அவரை வந்து தொழில் மேதை, விஞ்ஞானி அப்படி எல்லாம் புகழ்ந்திருக்காங்க. ஆனா அவர் ஆரம்ப காலத்துல பரம ஏழையா இருந்தாரு. அவருடைய கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு இங்கிலீஷ்காரர் வந்து மோட்டார் சைக்கிள் வந்து வராரு. அந்த மோட்டார் சைக்கிளை வாங்கணுமேன்றது அவரோட பெரிய ஆசையா இருக்கு. சோ இதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, கோவைக்கு வந்து திடீர்னு வந்து அவர் வந்து ஏதோ ஒரு பஸ் போயிட்டு அவருக்கு அங்க சுத்தமா யாருமே தெரியாது, அவர்கிட்ட சுத்தமா காசும் இல்ல. பட் அவர் அங்கேயே பிளாட்ஃபார்ம்ல படுத்துடுறாரு. படுத்துட்டு அங்க வந்து காலையில எழுந்ததும் வந்து ஒரு ஹோட்டல் முதலாளி கிட்ட போயிட்டு தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் எடுத்து சொல்லி ஒரு வேலை கேட்கிறாரு. அவரும் வந்து அவரோட நல்ல நேரம் அவருக்கு வேலை கிடைச்சிருது. அவர் வந்து மாசம்னா வந்து 12 ரூபாய் சம்பளம், தினமும் அங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில வந்து அவருக்கு வேலை கிடைக்குது. சோ அந்த வருமானத்துல டிப்ஸ் கிடைக்கிறது பிளஸ் வந்து அந்த மாதத்துல அந்த வருமானம் கிடைக்கிறதெல்லாம் சேமிச்சு வச்சு ஒரு 200 ரூபாய் வந்து அவர் சேமிச்சுறாரு. சேமிச்ச கையோட அவர் வந்து அந்த இங்கிலீஷ்காரர் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு கோவையில அங்க எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட அந்த மோட்டார் சைக்கிளை வந்து வாங்கிடுறாரு. எதுக்காக அவர் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது அவர் வந்து ஜாலியா வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி நினைச்சாருங்க. அவர் எதுக்கு வண்டி வாங்கினாரு அப்படின்னா, அவருடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வேற ஆணி வேற கழட்டி போட்டு அவருடைய பாகங்கள் தான் எப்படி வந்து தயாரிச்சிருக்காங்கன்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் வந்து அது எந்த இடத்துலயும் வந்து பிக்ஸ் பண்ணி பார்த்திருக்காரு. சோ தொழில் ரகசியத்தை வந்து அவர் தெரிஞ்சிருக்காருன்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அவரா இருந்ததுனால்தான் வந்து பின்னாடி வந்து உலக புகழ் பெற்ற ஒரு மேதையா ஆனாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ நம்ம வந்து நாம இருக்காம பிறரா வாழ நினைக்காம நாம வாழ்ந்து நமக்குள்ள இருக்கிற இயல்பான திறமை வந்து எதுல ஒளிஞ்சிருக்குன்றத தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து வாழ்வதற்கே இந்த தத்துவம் நம்மளுக்கு புரியும்ன்றத வந்து ஆத்தர் வந்து. சோ நெக்ஸ்ட் டாபிக், செகண்ட் டாபிக் வந்து உழைப்பே உயர்வு தரும். நாம இருப்பதோடு நாம எதை சாதிக்கணும்ன்றதுலாம் தெளிவு வேணும். நம்ம வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டீச்சர் ஆகணும், பிசினஸ் மேன் ஆகணும், டான்சர், சிங்கர். சோ ஒவ்வொரு ஃபீல்ட்ல வந்து ஒவ்வொருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சோ அதுல வந்து எஃபெக்டிவா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சோம் அப்படின்னா அதுல சக்சஸ் கொடுக்கலாம். சோ அதுதான் அவர் வந்து டாக்டர் ஆகணும்ன்றது அவரோட ஆசை. அவர் வந்து வறுமையில வாடிட்டாரு. பட் அது வந்து நிறைவேறிக்காது. சோ அந்த அவரோட ஏதோ ஒரு துறையில வந்து அவர் வந்து மேல முன்னுக்கு வந்திருப்பாரு. வந்து தான் படிக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த படிப்பை வந்து தான் படிக்கலனாலும் தன் பையன் வந்து படிக்கட்டுமே என்ற ஒரு நல்ல எண்ணத்தை தான் படிக்க வைக்கிறாரு. சோ இருந்தாலும் அந்த பையனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரியாம படிக்க வைக்கிறதுனால அதுல வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, அது வந்து தோல்வியில தான் போய் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பிரான்ஸ் பாக்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்காரு. அவர் வந்து பிரான்ஸ் பாக்ஸ் என்ற ஒரு தொழிலதிபர் இருக்காரு. அவர் வந்து ஆரம்ப காலத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தவர். அவர் வந்து வங்கியினுடைய பெரிய டைரக்டராகவும் வர்த்தக நிறுவனங்களுக்கு எல்லாம் வந்து வைஸ் சேர்மனாக பெரிய வந்து பதவியில வந்து இருக்காரு. எல்லாருமே வந்து இந்த பதவி நமக்கு கிடைக்குமான்னு இயங்கும் போது அவருக்கு வந்து இது ஒரு சேரவே அது அமைஞ்சிருக்கும். சோ வந்து சின்ன வயசுலயே வந்து அவர் வந்து வசதியின் உச்சியை வந்து அடைஞ்சவர்.
அவருக்கு வந்து மனசுல வந்து திருப்தி இல்லாம இருக்காரு. என்ன அப்படின்னா அவர் வந்து ஆரம்ப காலத்துல அவருடைய உயர்நிலை பள்ளியில வந்து கண்டினியூ பண்ண முடியாம போயிருக்கும். சோ அது வந்து அவருக்கு மன உறுத்தலாவே இருக்கும். ஒரு நாள் காலையில எழுந்ததுமே அவர் வந்து ஒரு நாற்காலியில உட்காந்துட்டு ஒரு நோட்ஸ் எடுக்கிறாரு. அது யாருக்கு அப்படின்னா இவருக்கு தான் எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாரு அப்படின்னா, எவ்வளவு கஷ்டமானாலும் சரி, எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக நான் வந்து அமெரிக்கால வந்து ஒரு சிறந்த கல்லூரியில வந்து நான் முதல்வரா ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி எழுதி, நாள், கிழமை, ஆண்டு இதெல்லாம் எழுதி அவர் வந்து ஒரு பேப்பர்ல மடிச்சு அதை ஒரு இரும்பு பெட்டியில வச்சிடறாரு. அடுத்த நாள் அவர் எழுந்ததுமே ஃபர்ஸ்ட் வேலையா அவரோட ஆபீஸ் போயிட்டு அவரோட வேலை எல்லாத்தையுமே வந்து ரிசைன் பண்றாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, என்னடா அது நம்மளுக்கு இந்த பதவி கிடைக்குமான்னு இயங்கும் போது இவங்க இவ்வளவு பெரிய பதவியெல்லாம் வந்து ரொம்ப அசால்ட்டா வந்து வெளியிட்டு போறான்னு சொல்லிட்டு சொல்லும் போது எதுவுமே அவர் கன்சிடர் பண்ணல. அவர் மேற்கொண்டு அந்த படிப்பு சம்பந்தமா வந்து அவருடைய பேராசிரியர்கள் நிறைய பேரை வந்து போய் அவர் வந்து மீட் பண்ணி அவர் வந்து கன்சல்ட் பண்றாரு. சோ ஃபர்ஸ்ட் வந்து பட்லர் என்ற ஒரு கல்லூரியில வந்து அவர் பாதிலே விட்ட படிப்பை வந்து தொடர்றாரு. அப்புறம் கலிபோர்னியா செஞ்சு அவரோட மாஸ்டரிங் படிப்பை படிக்கிறாரு. அப்புறம் வந்து ஒரு கல்லூரி நிறுவனம் வந்து அவருக்கு வந்து ஆசிரியர் பணியை கொடுக்குது. அதை செஞ்சுட்டே வந்து அவர் வந்து PhD பட்டத்தையும் முடிக்கிறாரு. கடைசியா வாபாஷ் என்ற ஒரு கல்லூரியில 10 ஆண்டுகளுக்குள்ளாகவே அவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த 10 சிறந்த கல்லூரிகளுடைய முதல்வரா வந்து நாற்காலியில வந்துடுறாரு. சோ இது எப்படி நிறைவேச்சு அப்படின்னா, அவர் மனசுல இருந்த அந்த இந்தூசியாசம் சொல்லக்கூடிய உணர்ச்சி ஆரோமிக்க அந்த உழைப்பு தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்றாரு. சோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, திறந்திரு சீசேம். என்னடா அது ஒரு மந்திரம் மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறீங்க. பட் வந்து இப்ப ஒரு 2 ஸ்டோரி சொல்றேன். பட் இதை சொல்லிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு நான் சொல்றேன். திறந்திரு சீசேம்னா என்னன்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்னன்னா, ஒரு திருடன் இருக்கான். அவன் வந்து செஞ்ச தவறுக்கு வந்து கையும் களமா வந்து ஒரு காவலர் கிட்ட வந்து மாட்டிக்கிறான். அந்த காவலர் வந்து அவன் செஞ்சது வந்து இது வந்து ஒரு மன்னர் காலத்து கதை. சோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. மன்னர் வந்து ரொம்ப கருணை உள்ளம் படைச்சவர் தான். இவன் செஞ்சதும் வந்து அந்த அளவுக்கு பெரிய தவறெல்லாம் கிடையாது. இருந்தாலும் மன்னிப்பு கேட்கறான்றதுனால அவருக்கு வந்து ஒரு பரீட்சை வைக்கிறாரு மன்னரு. காவலர்களை அழைக்கிறாரு. அழைச்சதும் அவர்கிட்ட வந்து ஒரு கிண்ணத்துல வந்து வழிய நிரம்பப்பட்ட ஒரு எண்ணெய் கிண்ணத்தை வந்து கொண்டு வந்துடுறத சொல்றாங்க. சோ அந்த திருடன் வந்து அதை எடுத்துக்கிட்டு அந்த ஊர்ல இருக்க பிரதான வீதிகள்ல எல்லாமே வந்து வலம் வரணும். அப்படி வலம் வரும்போது ஆட்டம் பாட்டம் கேளிக்கை நிகழ்ச்சிகள்லாம் இருக்கிற மாதிரி அவரை வந்து இருக்கணும். அதுல ஒரு டிராப் என்ன சிந்தினாலுமே அவருக்கு வந்து உயிர் சேர்ந்தான். அப்படி சிந்தாம வந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து மன்னிப்பு அளிக்கப்படுறதா சொல்லப்படுறாரு. சோ அதே போல அந்த திருடனும் வந்து அந்த ஊர்ல இருக்க வீதிகள் எல்லாத்தையுமே வந்து வலம் வராங்க. புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேர்றாங்க. சேர்ந்ததும் மன்னர் அவர் அழைச்சி வந்து அவர் கேட்கிறாரு, நீ வந்து வலம் வரும்போது என்னென்ன ஆட்டம் பாட்டம், அதாவது அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் வந்து கேட்கிறாரு. சோ அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மன்னா நான் வந்து எதுவுமே கவனிக்கிற நிலைமையில நான் இல்ல. என்னோட கவனம் எல்லாமே எதுல இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் கிணத்துல இருந்த அந்த எண்ணெயில தான் இருந்துச்சு. ஒரு டிராப் என்ன சிந்தினாலுமே எனக்கு உயிர் போயிடுமேன்றதுனால நான் எதுவுமே வந்து கவனிக்கல. என்னோட கவனம் ஃபுல்லாவே அதுலதான் இருந்துச்சு. நான் எந்த பாட்டு டான்ஸ் எதையுமே நான் வந்து பார்க்கல, கேட்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ உடனே வந்து அவர் பாராட்டி அவருக்கு வந்து விடுதலையும் அளிச்சிடுறாரு. இது வந்து ஒரு சாதாரண கதையா இருக்கலாம். பட் வந்து இது வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை அப்படின்னா நம்ம மனம் வந்து எந்த அளவுக்கு உத்வேகத்துடன் செயல்படுது, அதோட வலிமை எத்தகையதா இருக்குன்றத வந்து சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இந்த கதை. நெக்ஸ்ட் வந்து மகிழ்ச்சி எங்கே. வாழ்க்கை வாழ்வதற்கே, அதுவும் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கேன்றதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான மகிழ்ச்சி இருக்கும். சிலருக்கு வந்து பணத்தை வந்து சேமிக்கிறதுல மகிழ்ச்சியா இருக்கும். அதுவே வந்து மத்தவங்களுக்கு வந்து பணத்தை வந்து செலவழிக்கிறதுல மகிழ்ச்சியா இருக்கும். சிலருக்கு படிக்கிறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதுவே மத்தவங்களுக்கு தலைவலியா இருக்கும். சிலருக்கு பாட்டு டான்ஸ் கேட்கறது அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதுவே மத்தவங்களுக்கு வந்து பெரிய தலைவலியா கசப்பா இருக்கும். சோ மாபெரும் வீரர்களில் ஒருவரான நெப்போலியன் அவர் வந்து மகிழ்ச்சி என்ற ஒன்றை தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்து மனிதரால வந்து கண்டுபிடித்து விட முடியும் அப்படின்றாரு. அதாவது பணம், பதவி, புகழ், அதிகாரம் இது எல்லாமே ஒரு சேர படைச்ச நெப்போலியன் அவருடைய வாழ்க்கையில வந்து சந்தோஷமா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது எத்தனை நாள் அப்படின்னா 6 நாள் கூட இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதுவே வந்து கண்ணு தெரியாத, காது கேட்காத, வாய் பேச முடியாத இருந்த ஹெலன் கெல்லர் அவர்கிட்ட வந்து கேட்கும் போது அவர் வந்து வாழ்க்கை வந்து வாழ்றதுக்கு மகிழ்ச்சியா இனிமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ பணம் மட்டுமே இருந்தா நம்ம வந்து மகிழ்ச்சியா இருந்துடலாம் அப்படின்றது மறுக்கிற வகையில நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். அப்துல் ரஹ்மான் அப்படின்ற ஒரு ராஜா வந்து கிட்டத்தட்ட 71 ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்காரு. 49 வருடம் வந்து அவரோட சாம்ராஜ்யத்தை வந்து ரொம்ப சீரும் சிறப்புமா ஆண்டவர். அவருடைய சேனைகள்லாம் யாராலுமே வெல்லப்படாம இருந்துச்சு. அவர் வந்து ரொம்ப புத்திசாலியும் கூட. அவர்கிட்ட யாருமே பகைமை பாராட்ட முடியாது. சோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு மனுஷன் சொந்த வாழ்க்கையில அவருடைய மனைவிகளோட எண்ணிக்கை மட்டும் பாத்தீங்கன்னா 6321 மனைவிகளாம். அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளோட எண்ணிக்கை 618. அவங்களுடைய ஆண்டு வருமானம் மட்டுமே 360 கோடியாம். சோ இந்த அளவுக்கு எல்லா சௌரியமும் பெற்ற இந்த ஒரு மன்னர் வந்து ஒரு நாள் இறந்தும் போயிடுறாரு.
அவருடைய உயிர்ல பாத்தீங்கன்னா சொத்து பங்கீடுப்புக்கெல்லாம் அப்புறமா அவர் வந்து அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, அவர் வாழ்க்கையில வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள் எத்தனை அப்படின்னு எழுதியிருக்காரு. யாராவது கெஸ் பண்ண முடியுமா? அவர் வாழ்க்கையில வந்து எவ்வளவு நாள் சந்தோஷம், எவ்வளவு சௌகரியமும் பெற்ற இவர் வந்து அவருடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு 30 வருடம், 20 வருடம், 5 ஆண்டுகளே கிடையாது. அவரோட வாழ்க்கையில சந்தோஷமா இருந்த நாட்கள் வந்து வெறும் 14 நாள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ பணம் இவ்வளவு சௌகரியமா அவர் என்ன நினைச்சாலுமே அவர் வந்து பணத்தால எதெல்லாம் வாங்கிடலாம். சோ அவ்வளவு சௌகரியமும் பெற்ற இவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சி, அதாவது 14 நாள் தான் மகிழ்ச்சியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது பணத்தால வந்து மகிழ்ச்சி தர முடியும்ன்றது இல்ல அப்படின்றது ஆத்தர் வந்து சொல்லியிருப்பாரு. சோ மகிழ்ச்சி என்பதை வந்து அறிஞர்கள் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, வருத்தம் தராத எல்லா விஷயமே வந்து மகிழ்ச்சியானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் எலியட் என்றவர் சொல்றாரு. சுயமாய் பூரண திருப்தி அடையும் அளவிற்கு நமது செயல்கள் இருக்குமே ஆனால் அதுவே மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு ரூசோ அப்படின்றவர் சொல்றாரு. உன்னால் மற்றவருக்கு என்ன கொடுக்க முடியும் என்றதுதான் வந்து மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்தியடிகள் சொல்றாரு. பெஞ்சமின் பிராங்க்லின் சித்தாந்தமே வேற. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆசையை குறைத்துக்கொள், ஏன்னா வருமானத்தை பெருக்கிக்க, இது ரெண்டுத்துல ஏதாவது நீ ஒண்ணு செஞ்சினாலே ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சி பூத்து குலுங்கும் அப்படின்றாரு. ஆக வாழ்க்கையில வந்து நம்ம சந்தோஷம் வேணும்னா நம்ம தான் போய் தேடி அலையணும். உங்களால வந்து மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து சந்தோஷம் கொடுக்க முடியும் அப்படின்னா அதே ஒரு மகிழ்ச்சி தான்ன்ற மாதிரி ஆதர் சொல்லியிருப்பாரு. சோ 5th டாபிக் என்ன அப்படின்னா, மகிழ்ச்சி இருக்கும் இடம் தேடி. நிறைய செல்வந்தர்கள்லாம் வந்து ஏழைகளை பார்த்து பெருமூச்சு விடுவாங்களாம். ஏன்னா அவங்கள போல வந்து சந்தோஷமா இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கிட்ட இவ்வளவு கோடிக்கணக்குல பணம் இருந்தோம், அவங்க வந்து அந்த சொற்ப வருமானத்தை அன்றாட கூலி வேலைக்கு போய் அந்த சொற்ப வருமானத்தை வச்சு அந்த நாளையே ஓட்டிடுவாங்க. சோ அவங்க கிட்ட இருக்கிற நிம்மதி, ஹாப்பினஸ் மாதிரி நம்ம கிட்ட இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்களாம். இப்ப வந்து உடல் உழைப்பு இல்லாதவங்க வந்து ஜாகிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க. இப்ப வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லை, பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க கிட்ட இருக்க பணத்தை வச்சு அவங்க வந்து மருந்து மாத்திரையை வாங்கிலாமே தவிர அவங்க ஆரோக்கியத்தை வந்து வாங்க முடியாது. இதே வந்து ஏழைகள் கிட்ட வந்து கடின உழைப்பு இருக்கிறதுனால அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ஹெல்த்தியா தான் இருப்பாங்க, அவங்க வந்து எப்பவுமே மகிழ்ச்சியா தான் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்றாரு. சோ இந்த உடல் உழைப்பு இல்லாதவங்க தான் வந்து இந்த ஜாகிங், வாக்கிங், எக்ஸசைஸ் எல்லாம் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சோ மகிழ்ச்சின்றது நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் தான். அதை வந்து புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஹெச்ஏ கிளட்ச் அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்காங்க. அவர் ஓடி ஆடி தெரிஞ்ச மனுஷன். அவருக்கு வந்து திடீர்னு வருஷ காய்ச்சல் வந்துடுது. அவருக்கு பிபி வந்து பாத்தீங்கன்னா 214 கிராஸ் பண்ணிடுது. அவருக்கு கிட்னி ஃபெயிலியரும் கூட. அவர் வந்து டாக்டர் வந்து அவரை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சோ அவர் வந்து என்னன்னா, சரி ஓகே, நான் உங்களுக்கு ஏதாவது கடைசி வேலை இருந்தா போய் பாத்துருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சோகத்துல தலையில கைய வச்சுட்டு ஒரு சோகமாவே இருக்காரு. வீட்டுல இருக்கவங்களும் ரொம்ப சோகத்திலேயே இருக்காங்க. சோ யமனோட வருகை வருமேன்னு சொல்லிட்டு ஒரு சோகத்திலேயே இருக்காரு. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு ஞானோதயம் வருது. நம்ம வந்து சாகணும்ன்றது வந்து உறுதியாயிடுச்சு, நம்ம வந்து ஏன் இருக்கிற வரைக்கும் நம்ம ஹாப்பியா இருக்கக்கூடாது, நம்மளால வந்து நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களும் வந்து ஹாப்பினஸ் இல்லாம இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, எல்லார்கிட்டயும் வந்து ஜாலியா கூடி பேசி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி எல்லாம் நடிக்கிறாரு. சோ அந்த நடிப்பே வந்து அவருக்கு வந்து நல்ல விஷயமா மாறுற மாதிரி அவருடைய பிபி எல்லாம் வந்து ஒரு சில வாரங்கள்ல வந்து நார்மல் ஆயிடுது. சோ நார்மலா ஆனதும் அந்த நோய் டாக்டர் சொன்ன மாதிரி அவர் வந்து அந்த யமனோட வருகை வந்து வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்றாரு. சோ அதுக்கு காரணம் வந்து டாக்டர் சொன்ன மாதிரி அவர் வந்து அதையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர் வந்து சீக்கிரமா மரணத்தை தழுவி இருப்பாரு. அது வந்து இல்லாம இருந்தது அவருடைய மனநிலை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ மனம் இருந்தால் இப்படி செஞ்சு பாருங்க. ஒரு நாள் மட்டும், இன்னைக்கு ஒரே நாள் மட்டும் நான் எந்த கஷ்டம்னாலுமே ஃபேஸ் பண்ணிடுவேன். இன்னைக்கு எந்த ஒரு யாராவது என்ன திட்டினாங்கன்னா கூட அதை வந்து நான் பாராட்ட கேட்கற மாதிரி நான் கேட்டுக்குவேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் வந்து என் மனைவி மக்களோட வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து யாரையும் திட்டாம ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் பயனுள்ள புத்தகத்தை ஒரு 20 நிமிஷமாவது நான் படிப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் வந்து எதுக்குமே அவசரப்படாம பதட்டம் இல்லாம காரியங்களை வந்து செய்வேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் எப்பவுமே சந்தோஷமாவே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம டிசைட் பண்றது. இப்படி ஒரு முடிவு எடுங்க. நாளையே இதை வந்து நாள், கிழமை, யோகம் என்று பார்க்காமல் பழக்கமாகி நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து மகிழ்ச்சியில இருப்போம் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக், உழைப்பும் ஓய்வும். ஓயாமல் உழைச்ச ஒரு உழைப்பாளியுடைய உண்மை ஸ்டோரி தான் இது. டோஷிட்சுகு யாகி அப்படின்றவர் வந்து ஒரு ஜப்பான்ல வந்து ஒரு விளம்பர கம்பெனில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்குது. ஜப்பான்ல வந்து பதவி உயர்வு, ப்ரொமோஷன் அப்படின்னா கூடுதல் வேலையா இருக்கும், அதிக சம்பளமா இருக்கும். சோ கூடுதல் வேலை இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு வந்து ரொம்ப லேட்டா வருவாராம். அப்புறமா வந்து ரொம்ப நைட் டைம்ல ரொம்ப லேட்டா வராரு. நெக்ஸ்ட் வந்து அவர் கம்பெனிக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வராரு. அப்புறம் லீவ்னா கூட அங்கேயே இருந்து ஒர்க் பண்றாரு. சோ இந்த மாதிரி வந்து ரொம்ப கடின உழைப்பா செய்யறதுனால அந்த கம்பெனி நிறுவனமே வந்து அந்த ஹோட்டல் செலவெல்லாம் கூட எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அப்படி ஓயாமல் உழைக்கிறதுனால அவருக்கு 43 வயசுலயே வந்து அவர் திடீர்னு இறந்துடுறாரு. கரோஷின்ற ஒரு நோயில இறந்துடுறாரு. கரோஷி அப்படின்னா ஜப்பான்ல வந்து மாரடைப்பு அப்படின்றாங்க. சோ ஜப்பான்ல வந்து பொறுத்த வரைக்கும்
ஒரு வருஷத்துக்கு வந்து 10,000க்கும் மேற்பட்டோர் வந்து மாரடைப்பு நோயால வந்து இறந்துறதா வந்து பத்திரிகை செய்தி சொல்றாங்க. சோ வாழ்க்கையில வந்து ஓயாமல் உழைக்கணும் தான், அதுக்குன்னு ஒரு வரமுறை வேண்டாமா? சோ நம்ம ரெஸ்ட், அதாவது டயர்ட் ஆகிற அளவுக்கு ஒர்க் பண்ணக்கூடாது. கண்டினியூஸா நம்ம ஒர்க் பண்ணும்போது அதுவே வந்து நம்மளுக்கு களைப்பும் சோர்வும் ஏற்படும். அதனால கவலையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளுடைய ஒரு நாளைக்கு வந்து நம்மளுடைய இதயம் வந்து 24 மணி நேரமும் துடிக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் அதுதான் இல்ல. நம்மளுடைய ஓயாமல் உழைக்கக்கூடிய அந்த இதயமே வந்து ஒரு நாளைக்கு வந்து 9 மணி நேரம் தான் உழைக்குதான். 15 மணி நேரம் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹார்ட் வந்து பம்ப் பண்ணும்போது அது வந்து சுருங்கி விரியும் இல்லையா? அப்ப வந்து அந்த குறுகிய கால இடைவெளியில வந்து அது ரெஸ்ட் எடுத்துக்கிறதா சொல்லப்படுறாங்க. இது நிறைய மருத்துவர்கள் சொல்றதா சொல்லியிருக்காரு. சோ நம்ம வந்து அவ்வப்போது ரெஸ்ட் எடுத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. டயர்ட் ஆகிற அளவுக்கு ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவ்வாறு அவ்வப்போது ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் அதுல சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு 3 பேர் சொல்றேன். அப்போ வந்து அமெரிக்கா ஜனாதிபதியா இருந்த ரூஸ்வெல்ட், அவங்களுடைய மனைவி வந்து எலினா ரூஸ்வெல்ட். அவங்க வந்து வெள்ளை மாளிகையில கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் வந்து அவங்க ரொம்ப பிஸியாவே வாழ்ந்தாங்க. சோ மனு கொடுக்க வரவங்களை வந்து வரவேற்கிறது, அப்புறம் மாநாடுகள்ல பேசுறது, சோ படு பிஸியாவே இருப்பாங்க. சோ அவங்க அப்படி எப்படி இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு மதிய நேரத்துல அவர் நாற்காலியில அமர்ந்த வண்ணம் ஒரு 20 நிமிஷம் வந்து ரெஸ்ட் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தூக்கம் வந்துச்சுன்னா டக்குன்னு தூங்கிட்டு வரோம். அப்படி தூங்குறதுனால அதுதான் வந்து அவருடைய நீண்ட நாள் அந்த உழைப்பிற்கும் அபூர்வ ஆற்றலுக்கும் இதுதான் சக்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உலக மகா கோடீஸ்வரர்கள் ஒருவனான ஜான் டி எக்பெல்லர் அப்படின்றவர் வந்து 98 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரு மதிய வேலையில வந்து அவர் ஆபீஸ்ல வந்து காலை நீட்டிட்டு ஒரு 1/2 hour வந்து தூங்கிட்டு வரோம். அந்த டைம்ல அமெரிக்க ஜனாதிபதியே கால் பண்ணா கூட அவர் போன் காலை அட்டன் பண்ண மாட்டாரு. அந்த அளவுக்கு அவர் ரெஸ்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததா சொல்லப்படுது. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, கோபம் ஒரு விசாரணை. கோபத்தை பத்தி நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம் இருக்கும். கோபத்தை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா சிலர் வந்து மனசுல இருக்கிறதா ஒரு டக்குன்னு கொட்டி தீர்த்துருவாங்க. இதுவே மனசுக்குள்ளேயே ஒருத்தர் சிலர் வச்சிருப்பாங்க. இதனால அல்சர் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பின்னத்துக்கு வந்து முன்னது பரவாயில்லன்னு நினைச்சாலுமே கோபமே இல்லாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கிய வல்லுநர் சொல்றதா சொல்றாரு. கோபம் எதனால வருது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நம்ம நின்று பாக்குறோம், பஸ் வரல, ட்ரெயின் வரல, பால் கார் வரல, அப்புறம் வந்து எதிர்பார்த்த இன்டர்வியூ கார்டு வரல, அப்புறம் கார்ல போயிட்டே இருக்கும்போது நடுவுல குறுக்கல சைக்கிள்ல ஒருத்தர் வந்துருக்காங்க, அப்போ நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. குழந்தைங்க வெளியில வந்து வெயில்ல மழையில வந்து நனைஞ்சிட்டே இருக்காங்க. சோ அவங்கள கூப்பிடுறோம், அவங்க அடம் பண்றாங்க, அந்த நேரத்துல நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. பிளேட்ல கட் பண்ணிக்கிறது, கையில கட் பண்றது. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஆயிரக்கணக்கான விஷயத்துக்கு வந்து கோவப்பட்டுட்டே இருப்போம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்தது நடக்கல, எதிர்பார்த்த மாதிரி மத்தவங்க இல்லைன்றதுதான் காரணம். சோ இதனால இந்த நேரங்கட்ட நேரத்துல இந்த கோபம் வந்து நம்மளுடைய தற்காலிக, அதாவது நேரங்கட்ட நம்மளோட செயலாற்றும் திறனை வந்து செயலக்க வைக்கதா சொல்றாரு. இந்த தற்காலிக அந்த புத்தி பேதளிப்புக்கு வந்து ஆங்கிலத்துல வந்து டெம்பரரி இன்சானிட்டின்ற மாதிரி சொல்றாரு. இது சம்பந்தமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தொழிலதிபர் வந்து ஜப்பானுக்கு போயிட்டு திரும்பும் போது சொன்ன ஒரு அருமையான செய்தி என்னன்னா, அங்க ஜப்பான்ல வந்து ஒரு தொழிற்சாலை இருக்குமா, அது பக்கத்துல வந்து ஒரு அறை வச்சிருப்பாங்களாம். அந்த அறை எதுக்கு அப்படின்னா, குத்து சண்டை வீரர் பாக்ஸிங் எல்லாம் பண்றாங்க இல்லையா, சோ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ட்ரெயின் பண்றதுக்கான இடம் தான். பட் வந்து இந்த தொழிற்சாலையில வந்து இந்த லேபர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சோ அவங்க மேலதிகாரிகள்லாம் அவங்க ஏதாவது திட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோவம் வரும். பட் அவங்க எதிர்த்து எதுவும் பேச முடியாது. அந்த கோவத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அறையில வந்து அவங்க வந்து அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு அந்தரத்துல இருந்து தொங்கப்பட்ட ஒரு நீளமான கயிறுல மணல் முட்டையை வந்து தொங்க வச்சிருப்பாங்களாம். சோ அதுலதான் வந்து பாக்ஸர் எல்லாம் வந்து பாக்ஸிங் பண்றதா சொல்றாங்க. சோ அந்த கோவத்தை, அந்த மேலதிகாரி மேல இருக்கிற கோவத்தை வந்து அந்த லேபர்ஸ் எல்லாம் வந்து அந்த ரூம்ல போயிட்டு கோவத்தை அப்படியே அடிச்சு அவங்க கோவத்தெல்லாம் வந்து தடிச்சுக்கிறதா சொல்றாங்க. பிளஸ் வந்து அவங்க நினைச்சு அவங்க திட்டுற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா திட்டிட்டு வர்றதுக்காக தான் இந்த ஏற்பாடுன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இன்னொரு இன்சிடென்ட் சொல்றாரு. ஆத்தருடைய வீட்டுக்கு வந்து ரெகுலரா வந்து பால்காரர் வந்து ஒருத்தர் வந்து ரெகுலரா வந்து பால் ஊத்துவாங்க 6 மணிக்கெல்லாம். சோ அன்னைக்கு வந்து ஆத்தருடைய மனைவி வந்து எப்பவுமே டீ காஃபி இல்லாம இருக்கவே மாட்டாங்களாம். சோ அவங்களுக்கு டீ காஃபி இல்லைன்னா பைத்தியமே பிடிச்சிருமா. சோ அப்படி இருக்கும் போது அன்னைக்கு ஆத்தர் அந்த பால்காரர் வந்து வரல. சோ 6, 7, 8 மணி வரைக்கும் பாக்குறாங்க, பால்காரரே வரலையாம். சோ வேற எங்கேயும் பாலும் அவங்களுக்கு கிடைக்கல. சோ அதனால அவங்களுக்கு ஃபுல் டே வந்து அவங்க அவரை பத்தி திட்டிகிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் அவர் நார்மல் டைமுக்கு 6 மணிக்கெல்லாம் வராரு அந்த பால்காரரு. வந்ததும் என்ன எதுனே கேட்கல, உடனே வந்து அவங்க நல்லா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கண்டினியூஸா திட்டிடுறாங்க. திட்டினதுக்கு அப்புறமா அந்த பால்காரர் சொல்றாரு, நேத்து வந்து என்னுடைய மனைவிக்கு வந்து குழந்தை பிறந்ததுமா, ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் வந்து என்னை வந்து யாரும் ஒத்தாசைக்கு இல்லைன்றதுனால என்ன வர சொல்லியிருந்தாங்க. நான் வேற யார்கிட்டயும் பால் வந்து ஊத்திட்டு போக சொல்றதுக்கும் எனக்கு நேரம் இல்லாம போயிட்டேன், மன்னிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. சோ அதை கேட்டதும் உடனே வந்து அந்த அம்மாக்கு கோவம்லாம் வந்து அதாவது பொங்குற பால்ல வந்து ஒரு துளி தண்ணி ஊத்துனதுமே வந்து அப்படியே பொங்குறதெல்லாம் தணிஞ்சிரும் இல்லையா. சோ அந்த மாதிரி வந்து அவங்க கோவம் வந்து இருந்த இடம் இல்லாம போயிடுச்சு. உடனே வந்து அவங்க கேக்குறாங்க, இதை முன்னாடியே சொல்லிடக்கூடாதாப்பா, உனக்கே ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்கு, இனிமே உனக்கு அதிர்ஷ்டம் தான்,
நீ எதுக்கும் கவலைப்படாத, என்ன நட்சத்திரம், தாயும் செய்யும் நல்லா இருக்காங்களா அப்படின்லாம் வந்து நல்லா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சோ நம்ம ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோவம் வருது அப்படின்னா, இப்ப ஸ்கூல்லயா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், குழந்தைங்க வந்து சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க அடம் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கூச்சலிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம வந்து உரத்த குரல்ல வந்து சத்தம் போடுவோம். அந்த சத்தம் வந்து வெறும் நடிப்பாதான் இருக்கணும், உண்மையான கோவத்தை காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த நம்ம சத்தம் போறத வச்சு அந்த குழந்தைங்க வந்து சைலண்ட் ஆயிடணும், அதுதான் வந்து நம்மளோட நடிப்புக்கான சவாலா இருக்கும் அப்படின்றாரு. அப்புறம் வந்து வெளிப்புறத்துல வந்து நம்ம ரொம்ப ஆக்ரோஷமா அந்த கோவப்படுறத வந்து அலோவ் பண்ணாதீங்க. ஆரம்பத்துல வந்து அந்த கோவம் வரும்போதே வந்து அந்த கசப்பான கோவத்தை முளையிலே கிள்ளி எரிஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதுக்கு மாற்று குணமான அந்த பொறுமை, அன்பு, மன்னிக்கும் மனப்பான்மை இதெல்லாம் வந்து வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. யாருன்னா சுவாமி சிவானந்தா. சோ நெக்ஸ்ட் டாபிக், மௌனமும் ஒரு கலைதான். பேசுறது எப்படி வந்து ஒரு அருங்கலையோ அதே போல பேசாமல் இருக்கிற அந்த மௌனமா இருக்கிறதும் வந்து ஒரு அருங்கலை தான்றாங்க. முனிவர் எல்லாம் வந்து அதிகமா பேசுறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய வீட்டுல வந்து மௌன விரதம் எல்லாம் இருப்பாங்க. சோ பேசுறது வந்து எந்த இடத்துல எப்படி பேசணும்ன்றதுல வந்து நம்மளுக்கு தெளிவு இருக்கும், அதே போல எந்த இடத்துல பேசக்கூடாதுன்றதுலயும் வந்து தெளிவு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ ஆத்தருடைய நண்பர் வந்து நிறைய பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அவர் வந்து அவருக்கு பண தேவையின் காரணமா அவர் வந்து ஒரு பிரஸ்ஸை வந்து விற்கணும்ன்ற மாதிரி இவங்க டிசைட் பண்றாரு. அவரோட எஸ்டிமேட் வேல்யூவா வந்து ஒரு 10 lakhs வந்து வித்துலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிருக்காரு. அப்புறம் வியாபாரம் பண்ண வராங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து நம்மளுடைய பிரஸ்ஸை பத்தி எப்படிலாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு மைண்ட்ல வந்து டைலாக் எல்லாம் வச்சிருக்காரு. இவர் வந்து ஆத்தர் கிட்ட போய் அவரோட நண்பர் கிட்ட போய் வந்து சஜஷன் கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வர வியாபாரி கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து பிரஸ் எல்லாம் சுத்தி காட்டு, அவங்கள ஃபர்ஸ்ட் பேச விடு, அவங்களோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கோ, நீயா வந்து எதுவும் பேசாத, சைலண்டா இருன்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. சோ அதே போல 2 நாள்ல வந்து ஒரு வியாபாரி வந்து அந்த பிரஸ்ஸை வந்து பாக்குறதுக்கு வராங்க. சோ அவங்க சுத்தி பார்த்துட்டு அவங்க வந்து இது அப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு, அப்படிலாம் சொத்த சொல்ல அப்படிலாம் சொல்லிட்டு அந்த மிஷின் சரியில்லை, மேற்கொண்டு நான் வந்து ஒரு 3-4 லட்சம் செலவு பண்ணாதான் இந்த பிரஸ்ஸை வந்து கொஞ்ச நாள் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து இது தேராத கேஸ், இவங்க வாங்க போறது இல்லைன்ற மாதிரி ஒரு டிசைட் பண்றாரு ஒரு நண்பரு. அப்புறமா வந்து ஃபைனலா வந்து ஒரு இடத்துல வந்து ரேட் பேசுவாங்க இல்லையா, அந்த இடத்துல அறையில உட்காந்து பேசும்போது அவர் வியாபாரம் பண்ண வந்தவர் வந்து அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் ₹1 கூட தர மாட்டேன், அவ்வளவுதான் முடியும் என்னால அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. 10 லட்ச ரூபாய் நம்ம வந்து ஒரு எஸ்டிமேட் வேல்யூ போட்டு வச்சிருந்தோம், நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 5 லட்ச ரூபாய் வந்து கண்டிப்பா நஷ்டமா தான் போயிருக்கும். சோ நம்ம பேசாம இருந்தது கூட, மௌனமா இருந்தது கூட நல்லதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ எல்லாம் தெரிஞ்சு நீங்களே சொல்லிட்டீங்களே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஃபைனலா வந்து அந்த பிரஸ்ஸை வந்து வித்துடுறாரு. நெக்ஸ்ட் இன்சிடென்ட் என்னன்னா, ஆத்தருடைய தம்பிக்கு வந்து திருமணம் ஆயிருக்கும். சோ அவர் வந்து அவங்க வீட்டுல குடியிருந்த வீட்டுக்கு ஆப்போசிட் வீதியில தான் வந்து அவங்க அந்த புதுமண தம்பதி வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சோ அவருடைய குடும்ப நண்பர் ஒருத்தர் பாபுன்றவர் வராரு. ஆத்தர் வந்து அவரை கூட்டிட்டு போய் அந்த புதுமண தம்பதியை காட்டலாமேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது அந்த புது பெண், அந்த மணப்பெண் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அன்னைக்கு டிஃபனா வந்து ரவா உப்புமா செஞ்சு வச்சிருப்பாங்க. சோ அவருக்கு பாபுன்றவருக்கு வந்து சுத்தமா ரவா உப்புமானாலே பிடிக்காதான், அலர்ஜியா, அவருக்கு வந்து அதை சாப்பிடவே மாட்டாராம். இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து அதை செஞ்சு ஆசையா கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு அமைதியா இல்லாம ரொம்ப அருமையா பாராட்டி அவரை புகழ வச்சிருக்காரு. புகழ்ந்ததுனால அந்த பொண்ணுக்கு ஒரே ஹாப்பி ஆயிட்டு நெக்ஸ்ட் பாபா நான் வரும்போதெல்லாம் ரவா உப்புமா தான் செய்யணும்னு சொல்லிட்டு அதை செஞ்சு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. சோ ஏதோ சாப்பிட்டோமா வந்தோமான்னு இல்லாம ஏதோ புகழ்ந்துருந்தனால அவருக்கு அந்த தண்டனை கிடைச்சதா சொல்றாரு. சோ மெல்லவும் முடியாம மெழுகவும் முடியாம இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு அவர் சாப்பிடறாரா, அந்த பக்கம் அந்த வீதியில போறதே ஒரு விட்டுதா சொல்றாங்க. சோ அதுக்கு நம்ம பேசாம இருக்கக்கூடாது, மௌனம் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல தான் இருக்கணும், அதுக்குன்னு பேசாமயே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஆறுதல் சொல்றதுக்கோ, நம்மளை பத்தி தப்பான அபிப்பிராயம் யாராவது சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட பாயிண்ட் எடுத்து வைக்கிறதுக்கோ, சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம அதை குரல் கொடுக்கறதுக்கோ அப்ப பேசிதான் ஆகணும். அப்படி பேசாம இருந்தாங்கன்னா அது கண்டிப்பா அறிவுடைமை ஆகாது. அப்ப பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பா பேசணும். அப்படி பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து செலக்டிவானதா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ லாஸ்டா வந்து தோல்வியில் பாடம் கற்க வேண்டும் என்ற டாபிக் சொல்றேன். தோல்வியை கண்டு பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, வெற்றியை தான் எல்லாரும் விரும்புறாங்க. தோல்வி கற்றுத்தரும் பாடம் போல வெற்றி வந்து அவ்வளவு சிறந்த ஆசான் கிடையாது அப்படின்றாங்க. வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு பயத்தையும் கவலையும் தான் நம்மளுக்கு தரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆத்தருடைய ஃப்ரெண்டு அவருடைய மகனுக்கு வந்து பட்ட படிப்பு முடிஞ்சதுமே வந்து ஒரு வேலை கிடைச்சிருக்கு, ஒரு டிகிரி முடிச்சதுமே அவருக்கு வேலை கிடைச்சிது. அது எப்படின்னு கேட்காதீங்க, ஏன்னா அவருடைய ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்திலும் அரசியலும் பெரும் புள்ளியா இருக்கிறதுனால அவங்க பையனுக்கு வேலை கிடைச்சது வந்து அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த பையன் வந்து ஒரு 2-3 வருஷம் வந்து நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறாரு. அவருடைய போராத நேரம் அவங்க அப்பா வந்து கொஞ்ச நாளே வந்து இறந்து போயிடுறாரு. அந்த பையனுக்கு அவங்க அப்பா செஞ்சுட்டு இருந்த வியாபாரத்தை பத்தி துளி கூட ஞானமே கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அரசியல்ல இருக்கிறவங்க தில்லுமுள்ளு பண்ணி அந்த பையனை வந்து அந்த ஆபீஸ்ல இருந்து வெளியே தூக்கிடுறாங்க. சோ அந்த பையனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, பேத முடிச்சுட்டு இருக்கான்.
அவனுக்கு அந்த எடுத்த எடுப்புலயே வந்து ஒரு நிழல்ல அமர்ந்துட்டோம் அப்படின்னா வெயிலுடைய தாக்கம் தெரியாதுல்ல. அந்த மாதிரி வந்து அந்த பையனுக்கு எதுவுமே தெரியாம ரொம்ப வேலைக்கு அங்க இங்கன்னு கம்பெனியா ஏறி இறங்கி ரொம்ப கஷ்டப்படுறான். சோ ஒரு இளைஞன் வந்து 100 இடத்துக்கு விண்ணப்பித்து கம்பெனிக்கு அங்க இங்கன்னு ஏறி இறங்கி வெயிலோட தாக்கம்லாம் இருந்து ஒரு வேலை காஃபி கூட வந்து சில்லறை எண்ணி பார்த்து கொடுத்து அந்த அளவுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா அவருடைய வெற்றியின் சுவை ரொம்ப இனிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அந்த வேலை வந்து ஒரு 2 வருஷத்துலயே போயிடுது அப்படின்னா கூட அந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால வேற ஒரு வேலையை கூட அவங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இன்னொரு இன்சிடென்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப வந்து நம்ம வீடு இல்லாம ஒரு இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்க. சோ அவங்க குடியிருக்கிறதுக்கு வீடே இல்லாம இருக்காங்க. திடீர்னு வந்து குறைஞ்ச அட்வான்ஸ் தான், அதாவது 3 மாசம் தான் அட்வான்ஸ். அந்த 3 மாசம் வாடகை வந்து அட்வான்ஸா கொடுத்தா போதும், வாடகையும் ரொம்ப குறைவா தான் இருக்குன்னு சொன்னதும் நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே அந்த வீட்டுக்கு குடியேறிடும், ஷிஃப்ட் ஆயிடும். சோ அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க வந்து கார்பரேஷன் லாரில இருந்து குப்பைகள்லாம் வந்து கொண்டு வந்து கொட்டுற இடமா இருக்கு. பிளஸ் வந்து பஸ் டெர்மினஸ், அதாவது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வந்து ஒரே பஸ்ஸினுடைய அந்த இறைச்சல் இருக்கு. தூசிகள்லாம் வந்து ரொம்ப தாக்கு பிடிக்கவே முடியல. மெடிக்கல் ஷாப் பக்கத்துல இல்ல. காலேஜ் ஸ்கூல் எல்லாமே ரொம்ப தூரத்துக்கு போய் படிக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் வந்து மழை கொஞ்சம் வந்தாலுமே அந்த வாசல்லயே வந்து அந்த தண்ணி அப்படியே நிக்கிற அளவுக்கு இருக்கு. தினசரி அர்ச்சனை வேற வீட்டுல, நல்ல வீடு பாத்தீங்க போங்க அப்படின்ற மாதிரி தினசரி அர்ச்சனை வேற. சோ அப்படி இருக்கிறது வந்து தோல்விதான். இதுவே வந்து வேற வீடு அவர் பார்க்கும் போது இந்த குறைகள்லாம் இல்லாத வீடாதான் போய் பார்ப்பாரு. சோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ தோல்வி தரும் பாடம் உடனடி வெற்றியிலிருந்து கிடைப்பதில்லை என்பதற்கு இது சிறந்த உதாரணமா அவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து எல்லா துறையிலுமே எல்லாருமே வந்து ஹீரோவா இருக்க மாட்டாங்க, வெற்றி பெற மாட்டாங்க. ஒரு துறையில வந்து ஹீரோவா இருந்தாங்க அப்படின்னா மற்றொரு துறையில கண்டிப்பா அவங்க ஜீரோவா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தோல்வியை கண்டு யாரும் பயப்படாதீங்க, வெறுக்காதீங்க. தோல்வி என்பது ஒரு கசப்பான செடியா இருக்கலாம், ஆனா அது தரக்கூடிய வெற்றி என்னும் கனியானது மிகவும் இனிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இந்த டாபிக் ரெலவெண்டடா ஒரு சின்ன ஒரு கோட் சொல்றேன். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. முதலில் நாம் கற்றுக்கொள்வோம், பிறகு பெற்றுக்கொள்வோம். எனக்கு வாய்ப்பினை அளித்த செயல்பாளர்களுக்கு நன்றி. தேங்க்யூ மேம். ஹாஃப் அன் அவர் ரொம்ப நல்லா பேசுனீங்க, எங்கேயுமே ஸ்டாப் ஆகாம சூப்பரா பேசுனீங்க மேம். ஆன்லைன்ல யாராச்சும் கமெண்ட் ஷேர் பண்றீங்களா? குட் ஈவினிங், கிங்ஸ்டன் பேசுறேன். நான் பேசுறது ஆடிபிளா இருக்குங்களா? மௌன பிரேமிஸ் ரொம்ப நல்லா இது பண்ணினீங்க. முக்கியமா நீங்க ஆரம்பிக்கும் போது அந்த ஆத்தர் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க. அது நிறைய பேர் பண்ண மிஸ் பண்ணிடுறோம் பெக்குரிய அப்போ. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். எப்பொழுதுமே வந்து அந்த புக்கை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னா அந்த ஆத்தர் அவர் என்ன எழுதியிருக்காரு, அவரோட பேக்ரவுண்ட் அதெல்லாம் நம்ம படிக்கும்போது இன்னும் அதை பத்தின ஒரு நாலேஜ் நல்லாவே கிடைக்கும். அது சூப்பரா ஆரம்பிச்சிங்க, ரொம்ப நல்லா இருந்தது மிஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்படியே வந்து நாம தான் இருக்கணும், நாம நமக்காகவே இருக்கணும்ன்ற மாதிரி அந்த நாமவே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த இது ஆரம்பிச்சு ரொம்ப ரொம்ப நல்ல டாபிக். ஸோ நிறைய சமயங்கள்ல வந்து நம்மளுடைய திறமைகளை வெளிக்கொண்டதுக்கு நாமளா இருந்தால் தான் முடியுங்கிறது ரொம்ப ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் ஒரு சீக்கிரம் முடிக்கணும், டைம்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நிறைய நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க. கட 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 கடன்னு எந்த டாபிக் மிஸ் ஆயிடாம எல்லாத்தையும் நம்ம சொல்லிடணும் அப்படின்ற அந்த ஒரு பதட்டத்தோடயே ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்க. ஸோ த்ரோ நல்லா இருந்தது, கம்ப்ளீட்டா வந்து ஒரு இது இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறுத்தி இன்னும் கொஞ்சம் பொறுமையா சில பாயிண்ட்ஸ் நம்ம வந்து சில டாபிக் ஸ்கிப் பண்ணா கூட பட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து நல்ல மனசை நமக்கு தொட்ட பாயிண்ட்ஸை இன்னும் நல்லா பெட்டரா ஷேர் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமேன்னு ஒரு லைட்டா எட்டி பார்த்துச்சு. பட் ஆனாலும் அதெல்லாம் வந்து எதுவும் குறையா எடுத்துக்க வேண்டாம், ரொம்ப நல்லா அழகா இது பண்ணீங்க. ஸோ நம்ம வந்து நம்ம நல்லா சந்தோஷமா வாழக்கூடிய நாட்கள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது நீங்க சொல்லும்போது கொஞ்சம் ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த ஒன் டே ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒன் டே ஃபுல்லா நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற அந்த ப்ராக்டிஸ் நீங்க சொன்ன இது வந்து நிச்சயமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல அந்த நம்ம அந்த உழைப்பில் ஓய்வு, ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஏற்கனவே சில இதெல்லாம் படிச்சிருக்கோம், அது திரும்பவும் நீங்க ரிமைண்ட் பண்ணீங்க. ஸோ நம்ம கோவத்தை குறைக்கணும், இல்லை சுத்தமா அவாய்ட் பண்ணணும். ஸோ மௌனம்ங்கிறது ஒரு கலை, ஆனா வந்து எங்க எப்ப பேசணும் அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பா அந்த நேரத்தில் பேசாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன விதம் ரொம்ப நல்லா அழகா எடுத்துக்கொண்டு சொன்னீங்க. அதுக்கு நிறைய இன்சிடென்ட் எல்லாம் சொன்னீங்க, அந்த ரவா உப்புமா இன்சிடென்ட்லாம் ரொம்ப கேட்கவே நல்லா இருந்தது. தேங்க்யூ மிஸ். நானே எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு மாதிரி இது இருக்காது. பட் எனிவே, ஸோ இந்த 30 மினிட்ஸ் போனதே தெரியல. 33 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸா அப்படி மழை மாதிரி பொழிஞ்சு தள்ளிட்டீங்க. தேங்க்யூ. குட். தேங்க்யூ. சார் உத்திரமேரூர்ல இருந்து பேசுறேன், கேக்குதுங்களா? எஸ் மேம்.
புக்கு டாபிக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுல வந்து தனித்தனியா ஒரு 14 டாபிக்ஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த டாபிக் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வித்தியாசமா இருந்தது. மேக்சிமம் வந்து புக்குக்குள்ளதான் டாபிக் எடுத்து படிப்பாங்க. நமக்கு வெளிப்படையாவே இருந்தது டாபிக்ஸ் எல்லாமே. அப்போ புக்கு ரிவ்யூ வந்து இதை விட சூப்பராவே இருக்கும் அப்படின்ட்டு நாங்க எல்லாருமே அசம்பிள் ஆயிட்டோம் இன்னைக்கு. ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொரு டாபிக்குமே. அந்த எண்ணெய் வந்து கீழே போட்டா நம்ம எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றோம் ஒரு விஷயத்துல அப்படின்ற ஒரு இது வந்து அது எண்ணெய் செதறாம எடுத்துட்டு போயிட்டு அதை சேர்க்கறதுன்றது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. ஒரு ஒரு டாபிக்ல நீங்க சொன்ன அந்த எக்ஸாம்பிளோட சின்ன சின்ன கதையோட சொன்னீங்க. பிறந்திருது சிசே அந்த மாதிரி என்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ. நான் உத்தரமே சிசி டிஆர் ரமேஷ். மேம் டோட்டலா 2 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தப்பா நினைச்சுக்காதீங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமையா சொல்லியிருக்கலாம். டைம் இருக்கு. நல்லா சொல்றீங்க, நல்லா சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு கருத்துமே ஏத்துக்க வேண்டியது. ஆனா இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். செகண்ட் ஒன், உங்க புக் செலெக்ஷன் ரொம்ப சூப்பர். நீங்க சொன்ன கதையும் நல்லா இருந்தது, ஏத்துக்க வேண்டியதா இருந்தது. டோட்டலா சூப்பர் மேம். தேங்க்யூ. குட் ஈவினிங் மேம். ராவணசுந்தரன் மேம், நீங்க ரொம்ப கதைகள் நிறைய சொன்னீங்க. அதுல எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா தன்னோட முடிவை தானே எடுக்கணும், அந்த முடிவு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி டெய்லி உழைச்சிருக்கவங்க நிறைய சொத்து சேர்க்கலாம் நிம்மதியா இருப்பாங்க, அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேம். தெளிவா நிறைய சொன்னீங்க. ஆனா கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்பீடா குறைச்சிருந்தா இதை விட சூப்பரா இருந்துச்சு மேம். தேங்க்யூ மேம். சார், அம்பத்தூர் சிசில இருந்து சௌபாக்கியா பேசுறேன். எஸ் மேம். மேம், நீங்க நல்லா பேசியிருந்தீங்க மேம். ஒரு ஒரு டாபிக்குமே யூனிக்கா இருந்தது. அது கீழே நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தீங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல நம்மளுடைய டிசிஷனை நம்ம தான் எடுக்கணும், அடுத்தவங்க கிட்ட கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து அதுக்கான உழைப்பை வந்து நம்ம போட்டாதான் நம்மளால உயர்வை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய டாபிக்ஸ் நல்லா இருந்தது மேம். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, இதையும் ஓய்வு எடுக்குமா அப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் எனக்கு யூனிக்கா இருந்தது, அது தேடி பார்க்கணும்னு தோணுச்சு. அதே மாதிரி எதனா கோவம் அதெல்லாம் இருக்கும்போது ஜாப்பனீஸ்ல வந்து அந்த ஒரு ரூம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, குத்துச்சண்டை ப்ராக்டிஸ் பண்ணி அது ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க, அதுவும் புதுசா இருந்தது. ஸோ அதே மாதிரி மௌனமும் கோவத்தையும் நம்ம கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணணும், கோவம் அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்றதும், மௌனமும் எங்க இருக்கணும் எப்ப இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க மேம். நல்லா இருந்தது. அதே மாதிரிதான் ஸ்பீட் அதிகமா இருந்ததுனால சில பாயிண்ட்ஸ்லாம் என்ன சொல்றது, ஸ்பீட் அதிகமா இருந்ததுனால புரிஞ்சுக்க முடியல, ரொம்ப ஃபாஸ்டா போனதுனால சில விஷயங்கள்லாம் நல்லா புரிஞ்சுது மேம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? ரொம்ப தள்ளி போயிட்டீங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் அட்டன் பண்ணி கொஞ்சம் வெளியில போனதுனால இன்னைக்கு கொஞ்சம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெற்றி பெறலாம். அதான் கே சிவராமன் அவர் எழுதின புத்தகம். அதனால ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அதாவது ஜப்பான்ல தான் வந்து இந்த மாதிரி வந்து கடினமான உழைப்பாளிகள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அவங்ககிட்டயே வந்து நிறைய அந்த கரோஷின்னு ஒரு இதய நோய், அதாவது வந்து அது என்னன்னா ஒரு ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் லோடு அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு இது வருமா, அதுக்கு அவங்களே நிறைய புத்தகங்கள் படிக்கணும், மகிழ்ச்சியா இருக்கும், அதான் முக்கியம். நம்ம நிறைய கஷ்டங்கள் வரலாம், நிறைய துன்பங்கள் வரலாம், ஆனா எப்பவுமே எதுக்காகவும் நம்ம யோசிக்காம சந்தோஷமா இருந்தா அந்த மாதிரி வந்து ஒரு இதய நோயோ அந்த மாதிரி வராது அப்படின்றத அதுலயே சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ரொம்ப நன்றி, நல்லா பண்ணீங்க. தேங்க்ஸ் சார். ரைட், வணக்கம். கேக்குதா? நல்லா பேசுனீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு சொன்னா நீங்க சொன்ன ரவா உப்புமா கதையாயிடும். ரைட்டா? ஏன்னா இனிமே வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே இதே மாதிரி பேசுவாங்க. அதனால நான் ஓப்பனா உண்மையை நான் உடைச்சாகணுமா, இது வந்து இவ்வளவு ஸ்பீடு தேவையில்லை. பேசினவங்களை பல பேர் அதுவும் மென்ஷன் பண்ணாங்க. என்ன மாதிரி டைரக்டா சொல்ல மாட்டாங்க, ரொம்ப பாலிஷா சொல்லுவாங்க. நான் ஒரு ஆள் தான் வந்து டைரக்டா சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, நான் எதிர்பார்க்குறேங்கிறதால என்னால் வந்து எதையுமே வந்து மறைச்சு வைக்கிறதோ பாலிஷ்டாக சொல்கிறதோ முடியாது. என்னால் நான் டைரெக்டாக தான் சொல்லுவேன். நான் அதாவது ஒரு புக் ரிவ்யூ பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா புக்கு ஃபுல்லாக படிக்கணும், ஆனால் புக்கு ஃபுல்லாக பேச வேண்டியதில்லை.
ரைட்டா? ஒரு புக்கு ஃபுல்லாக படித்து அந்த புக்கினுடைய கருத்து என்னன்றது நம்ம உள்வாங்கிக்கணும். உள்வாங்கிட்டு அந்த கருத்தை பேசணும். அப்போ 15 டாபிக் இருக்குன்னா 15 டாப்பிக்கும் ஒரு டாப்பிக்காக சொல்லி சொல்லி மொத்தத்தையும் அந்த டாப்பிக்கில் என்ன சொல்லிருக்காங்கன்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 2-3 டாபிக் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த புக்கில் பிடிச்ச 2-3 டாபிக் ஒன்று உதாரணத்துக்கு எடுத்துட்டு அதை டீட்டெயிலாக சொல்லலாம். சொல்லி பாக்கி விஷயங்களை அதனுடைய எசன்ஸ், அதனுடைய சாறு, இந்த சாரை பிழிஞ்சு கொடுக்கணும். ரைட்டா? அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட 40 நிமிஷத்துல தெளிவாக பேச முடியும். இப்போ உங்ககிட்ட இன்னைக்கு நான் பார்த்தது பதட்டம், ரொம்ப அதிகமான பதட்டம் இருக்கு. அதே சமயம் ரொம்ப ஸ்பீடாக வந்து நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, நிறைய டைம் கொடுத்துருக்கீங்க, புக்கை ஃபுல்லாக படித்து அதை நோட்ஸ் எடுத்து பக்கம் பக்கமாக எழுதியிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. அதனால் அது மொத்தத்தையும் சொல்லிடணும் அப்படின்ற ஒரு அவசரத்தில் வேக வேகமாக வேக வேகமாக வேகமாக ஓடிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு கம்யூனிகேஷனில் என்ன ஆகுனாக்கா, அதுவும் இந்த மாதிரி கம்யூனிகேஷன், இப்போ நீங்கள் எங்கேயோ உட்காந்துருக்கீங்க, அங்கே உட்காந்துட்டு அங்கேருந்து இங்கே நாங்கள் சிட்டி ஹவுஸில் உட்காந்து கேட்குறோம். என்ன ஆகும், இந்த நெட்ஒர்க்லலாம் என்ன ஆகும்னு சொன்னாக்கா, நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அது வந்து ரீச் ஆகி எங்கள் காதில் போய் எங்கள் மூளையில் புரியறதுக்கு ஒரு ஒரு டைம் எடுக்குது. அதுக்குள்ளே அடுத்த வார்த்தை வந்துடுது. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பீடாக பேசுனீங்கன்னா நேரில் பேசுகிறவங்கள்ட்ட அப்படி தான் இருக்கும். அங்கே ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறவங்களுக்கும் இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை எங்களுக்கு மனசுக்குள்ளே போய் நாங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தையை ரிசீவ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்லைட் சின்ன கேப் இருக்கணும். ரொம்ப பெரிய கேப் கிடையாது. ரொம்ப கேப் விட்டிங்கன்னா மறந்துடும். ஃபர்ஸ்ட் வார்த்தை மறந்துடும், செகண்ட் வார்த்தை கேட்டுருப்போம். அவ்வளோ கேப் விடக்கூடாது. ஒரு நார்மல் ஸ்பீடில் பேசுனீங்கன்னு சொன்னாக்கா ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கும் ஒரு 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 மைன்யூட் கேப் இருக்கும். அந்த கேப் விட்டால் தான் நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு தெளிவாக புரியும். நீங்கள் டப்ப 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 டப்பன்னு பேசிட்டே போனீங்கன்னு சொன்னால் அந்த கேப் இல்லாத போது என்ன ஆயிடுது, ஒரு வார்த்தை புரிஞ்சதுல அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை வந்துட்டே இருக்கு. ஸோ அப்படி போட்டு டம்ப் பண்ணாமல் இருக்கு, டக்க 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 டக்குன்னு போட்டு மிஷின் கண் வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி ஷூட் பண்ணிட்டீங்க. ரைட்டா? அப்போ என்ன ஆகும், அந்த கருத்து ஃபுல்லாக மனசுல பதியாது போயிட்டு. இதெல்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். கொஞ்சம் மற்றவங்க எல்லாருமே உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் எப்பவுமே சொல்கிற விஷயங்கள் உங்களை நேரில் வச்சுட்டு எல்லாருக்கும் சொல்கிறேன். எல்லாருமே புக் ரிவ்யூ நல்லா பண்ணணுன்ற இன்டென்ஷனில் சொல்கிறேன், உங்களை குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. ரைட்டுங்களா? எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கருத்து முரளி சார் எப்பவும் குறை சொல்லிட்டு இருப்பாரு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு நான் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறேன், ரொம்ப நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன், இன்னும் நிறைய நல்லா பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது இது ரொம்ப மீடியாக்கராக இருக்கும்போது நான் சொல்லி தான் ஆகணும். அது சொல்லாமல் நான் இருக்க முடியாது. சொல்லாமல் நான் பாலிஷ்டாக சொல்லி உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக வந்து நான் சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா பேசிட்டீங்கன்னா சொல்கிறது வந்து என்னுடைய வழக்கத்தில் அது கிடையாது. நான் வந்து நல்லா இருந்தால் நிச்சயமாக நல்லா இருக்குன்னு பாராட்டுவோம். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படும் போது அதை அந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் சொல்லி தான் ஆகணும். அதனால் வந்து இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. புக் ரிவ்யூ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சமாக படிக்கிறாங்க, ஃபுல்லாக படிக்கிறது இல்லை. நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க, அதை பாராட்டணும் உங்களை. பல பேர் வந்து புக் ரிவ்யூ பண்ண வரணுங்க, அன்றைக்கி ஏதோ பேசிடணுன்றதால சும்மா ஒரு 10 பக்கம் படிச்சுட்டு அதை வச்சே கதை அடிச்சு ஓட்டி முடிச்சிடுவாங்க. அதனால் என்ன ஆகுனாக்கா 10 நிமிஷம் முடிச்சிடுறாங்க. 40 மினிட்ஸ் டைம் கொடுத்தா கூட நம்ம ஸ்பீக்கர்ஸ் இப்போ பல பேர் வந்து 10 நிமிஷத்துல க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே மேட்ரு இல்லை பேசுறதுக்கு. உங்களுக்கு 40 மினிட்ஸ் மேலே அதிகமாக இருக்குது. நீங்கள் அதை கொண்டு அதை சுருக்கணும்னு பார்க்குறீங்க. 35 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. 35 மினிட்ஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸில் பேச வேண்டிய விஷயத்த கொண்டு வந்து பேக் பண்ணி சுருக்கி நம்ம நடிச்சிட்டீங்க போட்டு. ரைட்டா? ஃபுல்லாக படிக்கணும், அது நீங்கள் பண்ணது கரெக்டு. ஆனால் ஃபுல்லாக சொல்ல வேண்டியதில்லை, அது படிச்சுப்பாங்க எல்லாருமே. இது வந்து புத்தக அறிமுகம் தான். இந்த புக்கில் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். மொத்த புக்கையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட்டுங்களா? அதில் என்ன, நீங்கள் ஹைலைட்ஸ் தான். கிரிக்கெட் மேட்ச் பார்க்க ஒரு நாள் ஃபுல்லாக மேட்ச் ஓடுது, ஆனால் ஒரு ½ அன் ஹவரில் ஹைலைட்ஸ்ன்னு காமிக்கிறாங்க. பார்த்துருப்பீங்க, கிரிக்கெட்லாம் பார்த்துருப்பீங்கன்னா ஹைலைட்ஸ் காமிப்பாங்க. 6 அடிக்கிறது, 4 அடிக்கிறது, அவுட் ஆகுறது, கேட்ச் பிடிக்கிறது, இதை மட்டும் தான் காமிப்பாங்க. நடுவில் நிறைய பால் வந்து ரன்னே அடிச்சிக்க மாட்டான், சும்மா டொக்கு வச்சுருப்பான். அதெல்லாம் வந்து கட் பண்ணுவாங்க, ஹைலைட்ஸை கட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் ஃபுல் மேட்ச் காமிப்பாங்க. அதுக்காக வந்து 10 ஓவர் காமிச்சிட்டு அவ்வளோதான் ஹைலைட்ஸு அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஹைலைட்ஸ்னா மொத்தம் 50 ஓவரும் காமிச்சாகணும். ஆனால் அந்த 50 ஓவர் நடந்த முக்கியமான விஷயத்த சுருக்கி கொண்டு வந்து ½ ஹவரில் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் புக் ரிவ்யூ வருது. ஸோ ஒன்று 2 டாபிக் ஃபுல்லாகவே சொல்லலாம், வேண்டாம் சொல்லலை. பட் மற்றதை வந்து ஒரு உதாரணமாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த டாபிக்லாம் இருக்குது, இதில் வந்து ஹைலைட்டாக இவ்வளோ தான் இதெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதனோட ஜிஸ்ட்டு, அதில் நம்ம கற்றுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் அதை மட்டும் ஸ்ட்ரைட்டாக சொல்லி கொண்டு போயிடலாம். ஸோ அந்த பழக்கம் இருந்ததுன்னு சொன்னால் 40 நிமிஷத்தில் ஈஸியாக பேசலாம், பதட்டமே வேண்டியதில்லை. ரைட்டா? பதட்டமே இல்லாமல் நிதானமாக கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் உட்காந்து பேசினா எப்படி பேசுவீங்க, அதுதான் பெஸ்ட்டு கம்யூனிகேஷன். மேடை பேச்செல்லாம் தேவையே இல்லை. ரொம்ப பியூர் தமிழில் பேசுனீங்கன்னா யாருக்கும் புரியாது, பியூர் இங்கிலீஷில் பேசினாலும் புரியாது, பியூர் தமிழில் பேசினாலும் புரியாது. சாதாரணமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசுகிற மாதிரி
அந்த மாதிரி டோன்ல நம்ம வந்து பேசிட்டே போனோம்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் ஈஸியா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை வந்து அந்த கருத்தை அப்படியே உள்வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுதான் மேடை பேச்சுக்கு ரொம்ப தேவையான விஷயம். அது கொஞ்சம் எல்லாரும் மேடை பேச்சாளர்கள் கிடையாது. ஆனால் டீச்சர்ஸா இருக்கீங்கன்னும் போது நீங்க மேடை பேச்சாளர் இருந்தாகணும். ஏன்னா நீங்களாம் கிளாஸ் எடுக்கிறீங்க. நாள் ஃபுல்லா வந்து ஒரு 40 பேர் 50 பேர் ஆடியன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு மேடை பேச்சு மாதிரி தான் நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க. அப்போ உங்க கிளாஸை பசங்க சரியா கவனிக்கணும். அவனுக்கு நீங்க சொல்றதெல்லாம் ஃபுல்லா விஷயம் உள்ள போகணும். நீங்க சிலபஸ் முடிக்கணும் அப்படின்னு வேகமா கிளாஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த பையனுக்கு ஒன்றும் புரிய போறது இல்லை. கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் புரிய போறது இல்லை. ஸோ அந்த டேஞ்சர் இருக்கு. டீச்சர்ஸ் நிறைய பேர் நீங்க ஆரம்பிக்கும் போது நான் கேட்டேன், டீச்சர்ஸ் மட்டும் தான் புக் ரிவ்யூன்னு சொல்லி. ஆனால் டீச்சர்ஸுக்கும் புக் ரிவ்யூக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. மற்றவங்களோட கனெக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னன்னு சொன்னா நீங்க இதே பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பண்றது புக் ரிவ்யூ தான் டெய்லி. இல்லையா? உங்களுக்கு வந்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் அவங்க பிரிண்ட் பண்ணி புக்கை கொடுத்துட்டாங்க. அந்த புக்கை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க டெய்லி கிளாஸ்ல. முழு நேரமா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அது சயின்ஸோ மேக்ஸோ பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ என்ன பாடமோ அந்த பாடத்துல புக்கில் இருக்கிறத எடுத்து சொல்றீங்க. அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல முடியும், எப்படி பசங்களை போய் மனசுல கரெக்டாக உட்கார வைக்க முடியும், அந்த டெக்னிக் கத்துக்கலாம். இங்க புக் ரிவ்யூ பண்ணும்போது கத்துக்கலாம். ரைட்டுங்களா? யோசிக்காதீங்க. மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்றேன், நிறைய பேர் பல விதமான மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது, ஃபுல் புக்கை படிக்கணும், ஆனால் ஃபுல் புக்கை சொல்லக்கூடாது. அவங்கள படிப்பை தூண்டணும். அவங்கள இவ்வளோ விஷயம் இருக்குன்னு சொல்றாங்களே, நானும் போய் இந்த புக்கை எடுத்து படிக்கணும், நம்ம லைப்ரரி தான் இருக்குது எடுத்து படிக்கலாமேன்ற மாதிரி ஒரு ஆசையை தூண்டி விடணும். அந்த மாதிரி வந்து 2-3 சாப்டர் மட்டும் கவர் பண்ணிட்டு பாக்கி சாப்டருடைய ஜிஸ்ட் மட்டும் சொன்னீங்கன்னா போகிறோம். அப்போ நிறைய டைம் இருக்கும். நிதானமாக ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு புக் ரிவ்யூ பண்ண போகிறேன், இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எதிர்க்க உட்காந்துருக்காங்க, இது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபார்மல் செஷன், அதெல்லாம் மறந்துடணும். அதெல்லாம் மறந்துட்டு ஏதோ 4 ஃப்ரெண்ட்ஸ் எதிர்க்க உட்காந்துருக்காங்க, நீங்கள் படிச்சதை சொல்ல போறீங்க, அந்த மாதிரி லெவலில் உங்கள் மனசை வச்சுட்டு பேசுனீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக பேசுவீங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஒரு கதை சொன்னீங்களா, 6000 மனைவிகள் இருக்காங்க, ஆனா 14 நாள் அவர் நல்லா இருந்தாருன்றீங்களா? அது எப்படிதான் புரியல எனக்கு. சார் உண்மையான வரலாறுன்னு சொல்லிருக்காங்க சார் புக்ல. எனக்கே ஷாக்கா வாய்ப்பே இருந்தது இல்லைம்மா. படிக்கும்போது. 6000 மனைவி வச்சுட்டு 14 நாள் எப்படி அவர் சந்தோஷமா இருப்பாரு? இருக்க முடியும். 14 ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அதெல்லாம் எவ்வளவு அடிதடி ஆயிருக்கும் வீட்டுல, போட்டு அக்ஷய்க்கு வந்திருப்பாங்களே அவரை. ரைட், ஓகே, தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ ஆல். Thank you all.